ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நளினி சமையலில் ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். முக்கியமாக நம்ம கோயமுத்தூரில் இது செய்யாத வீடே இருக்காது. அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு கடையல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் கொங்கு ஸ்டைல் கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கடையில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் வேணும். இங்கே ஒரு 25 சின்ன வெங்காயம் முழுசாக தோல் உரித்து வச்சுக்கிறேன். பெரிய தக்காளியாக 3 பழுத்த தக்காளி, தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இங்கே 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வைக்கிறேன். கத்திரிக்காய் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம கத்திரிக்காவோட தண்ணியிலையே போட்டு வச்சிடலாம். 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம கடையில் செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வச்சுட்டோம் சொன்னோம்னா நிறம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கடாயில் எல்லாம் தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போது மந்த்ரா கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் சூடான உடனே நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இந்த காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் இப்போ சேர்த்திக்க ஒரு 4 பச்சை மிளகாய், குட்டி குட்டியாக இருந்தனால் 4 மிளகாய், குண்டு மிளகாய், அதனால் 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். இந்த டைமில் நம்ம காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த கடையில் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அது கூடவே சேர்த்திக்கலாம். இந்த கடையலுக்கு அதிக சுவையை கொடுக்கக்கூடியதே இந்த மல்லி சீரகம் தான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுடலாம். ஏன்னா மல்லி சீரகம் கருகிடக்கூடாது. அந்த வாசனை நல்லா இருக்கணும். அதுதான் இந்த கடையலுக்கே ஹைலைட்டு. இப்போது அந்த 3 தக்காளி எடுத்து வச்சது கட் பண்ணி இதில் சேர்த்தியாச்சு. இந்த தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்க அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். அந்த தக்காளியுடைய ரா ஸ்மெல் போகிற மாதிரி லைட்டாக வதக்கி விட்ட உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த காய் எல்லாமே சேர்த்திடலாம். அதாவது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 5 6 கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம். 2 உருளைக்கிழங்கு, 3 தக்காளி. இந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்துருக்கிறேன். தக்காளி அதிகமாக போட்டால் புளிப்பாக இருக்கும். அதனால் அந்த கத்திரிக்காய் டாமினேஷன் போயிடும். அதனால் நம்ம கத்திரிக்காய் கடையில் தான் இன்றைக்கி செய்கிறோம். அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கணும். இப்போது எல்லா காயும் சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கடையிலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் மூழ்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து நல்லா குழைய வேகட்டும். அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஒரு லிட்டு போட்டு விட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா இப்போ வாசனை வந்துருச்சு. இந்த வாசனை வந்தாலே அந்த நம்ம போட்ட காய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா வெந்து வந்தாச்சுன்னு அர்த்தம். உப்பும் கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா அந்த வாசனையே வராது எந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சாலுமே. இப்போது நல்லா திக்காய் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிருக்கிறது நம்மளுக்கே தெரியுது. அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தா சரி. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குழைய வெந்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தா உடையுது பாருங்கள். அப்போ இந்த உருளைக்கிழங்கும் நல்லா குயிக்காக வெந்துடும். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் ஒரே சமயத்தில் போட்டாலே. பார்த்திங்களா சாஃப்டாக வெந்தாச்சு. அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும். நம்ம அந்த கடையும் போது நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது இந்த கடையிலுக்கு.
இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கடாயில் கடைய கடையிறதுக்காக வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இதில் மாற்றி வச்சுட்டா நம்ம ஈஸியாக மத்தால கடைய முடியும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்திட்டு, அதுக்கப்புறம் மத்து வச்சு நம்ம நல்லா கையால் கடையணும். மிக்சியில் போடக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டு. அதனால் மத்தில் வந்து நல்லா கடைஞ்சி விட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கடைஞ்சிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே மத்தில் அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டு கடைஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக கடைப்படும். இந்த மாதிரி அலுமினியம் சட்டி வச்சுருக்குறோம் அல்லது மண் சட்டி அதில் ஊற்றி நீங்கள் கடைஞ்சிங்கன்னா நல்லா கடைப்படும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு. நல்லா கம வாசனையோட கத்திரிக்காய் கடையல் வந்து ரெடி ஆயாச்சு. குயிக்காக பண்ணிடலாம். இந்த கடையல் ரெசிபி வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு எதுவுமே வேண்டியதில்லை. இந்த ஒன்றே ஒன்று போதும். அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் போல் அந்த கடாயிலேயே கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நான் சேர்த்திட்டேன். ரொம்ப திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வேறு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. குயிக்காக ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியாக பக்காவாக வந்து கத்திரிக்காய் கடையல் வந்து ரெசிபி பார்த்துட்டோம். இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கறனால அந்த குழந்தைகளுக்கு அந்த கத்திரிக்காய் வந்து போட்டிருக்கிறோமா என்னங்கிறதே தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றி வைக்கல. அதுக்கப்புறம் தான் ஊற்றி வச்சோம். இப்போ வந்து பாப்பாவுக்காக 2 தோசை வந்து ஊற்றிட்டேன். கல் ரொம்ப சூடாயிடுச்சு. அதனால தான் தோசை வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் கடையிலும் தண்ணி சட்னி, தேங்காய் தண்ணி சட்னியும் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2மே காம்பினேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துலாங்களா? இந்த தோசைக்கு அருமையாக இருக்கும். இட்லிக்கு சொல்லிக்கவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மொறு தோசைக்கு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக என்ன சட்னினே தெரியாமல் அவ்வளோ நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.